5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியது என்ற வரலாற்றின் முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இரும்பின் தொன்மை நூலின் பிரதியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னை தொல்லியல் கண்காட்சியில் மயிலாடும்பாறையில் கண்டெடுக்கப்பட்ட இரும்பு வாள், கத்தி, கோடாரி ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்தியாவின் முதல் இரும்பு காலம் தமிழகத்தில் இருந்துதான் தொடங்கியது என்பதை முதலமைச்சர் பெருமிதத்துடன் அறிவித்தார். மேலும் தமிழர்களின் செயல்பாடுகள் புனைவு அல்ல என்றும் அவை வரலாற்று ஆவணங்கள் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை விதிக்கும் சட்ட திருத்த மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் கடந்த 10ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாக்கள் ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. இவற்றிற்கு ஆளுநர் தற்போது ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் விரைவில் அமல்படுத்தப்படும். இந்த திருத்தங்கள் படி பெண்களை பின்தொடர்ந்தாலே 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். விஜயை கண்டு திமுக அரசுக்கு பயம் இல்லை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பீகாரில் நடைபெற்ற சபாநாயகர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசியது குறித்து விளக்கினார். தமிழக ஆளுநர் கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டது குறித்து அந்த மாநாட்டில் பதிவு செய்ததாகவும் அப்பாவு தெரிவித்தார். தான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஞானசேகரன் என்பவர் கலந்து கொண்டது குறித்தும் அவர் பற்றித்தான் நகைச்சுவையாக பேசியது பற்றியும் வெட்டி ஒட்டி செய்திகள் பரவியதாக அப்பாவு கூறினார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நிறைவேற்றப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தபால் வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது. 209 முதியோர், 47 மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 256 பேர் வாக்களிக்க உள்ளனர். ஜனவரி 27ஆம் தேதி வரை தபால் வாக்குப்பதிவுகள் நடைபெறவுள்ளது. பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இன்று பதிவாகும் வாக்குகள் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் மீண்டும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஞானசேகரனை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்று அவனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனடியாக அவனை சிகிச்சைக்கு அரசு மருத்துவமனையில் போலீசார் சேர்த்தனர். அனைத்து மருத்துவ சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஞானசேகரனின் உடல்நிலை சீரடைந்ததை அடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் மீண்டும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். முறைகேடாக தாது மணல் அள்ளிய புகாரில் 6 நிறுவனங்களுக்கு நெல்லை மாவட்ட நிர்வாகம் 3528 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. கடலோர பகுதிகளில் தாது மணல் அள்ளப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணையில் விவி மினரல், பீச் மினரல் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கென தனி செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் பேருந்து அட்டவணை விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் அங்குள்ள கால் டாக்ஸி புக்கிங், உதவி எண்கள் உள்ளிட்ட விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம். புதிய செயலியை ஆண்ட்ராய்டு போன், பிளே ஸ்டோர் மற்றும் ஐபோன்களில் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்ய முடியும். ஜெயிலர் 2 திரைப்படத்தின் இசை உரிமம் 25 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்திற்கு இசை அமைத்துள்ள அனிருத்துக்கு 18 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கோலிவுட் இசை உரிமம் இவ்வளவு தொகைக்கு விற்பனை செய்யப்படுவது இதுவே முதல் முறை. ரஜினி நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் முதல் பாகம் வெளியான நிலையில் அதே கூட்டணியில் ஜெயிலர் 2 உருவாகியுள்ளது. இந்த படத்தின் டீசர் அண்மையில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. சிவகார்த்திகேயன், ரவிமோகன் நடிப்பில் சுதா குங்கரா இயக்கும் படத்திற்கு பராசக்தி என பெயரிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான டைட்டில் இது என சொல்லி தெரிய வேண்டியதில்லை என்றும் அது டீசரில் தெரிய வரும் என்றும் படக்குழு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது இந்தி திணிப்பு தொடர்பான கதைக்களத்தை கொண்டது என்ற டாக் உள்ளது. என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.
மக்களின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.